அந்த கோயிலுக்கு உள்ள நுழைஞ்சாலே போதுங்க. நல்ல வைப்ரேஷன். அதுவும் அந்த கொடி மரத்துக்கிட்ட போன உடனே உடம்பு ரொம்ப அதிர்ந்தது. அந்த கோவில் ஃபுல்லாமே சக்தி நிரம்பி இருக்கு. கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறேன். என்னுடைய உடம்புல வைப்ரேஷன் குறையவே இல்ல. இவ்வாறு பல பக்தர்கள் கூற நாம் கேட்டிருப்போம். என்னப்பா நமக்கு மட்டும் எதுவும் ஆக மாட்டேங்குது. எந்த வைப்ரேஷனும் இல்ல. அப்ப நம்மளுக்கு கடவுள் எதுவும் அருள் புரியலையா? அந்த இறைசக்திய நாம உணர முடியலையா? அப்படின்ற ஆதங்கம் ரொம்ப பேருக்கு இருக்கும். இங்கு உதாரணத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஜாதகம், கோவிலுக்குள் சென்றாலே வைப்ரேஷன் ஆகக்கூடிய ஜாதகம். இவர் எந்த கோயிலுக்கு போனாலும் குறைஞ்சது 10க்கு 7 கோயிலாவது இவருக்கு வைப்ரேஷன் ஆகும். பக்தி பரவசத்துல திளைச்சு போவார். இந்த ஜாதகரின் ஜாதகம் நம்ம சேனல்ல அடிக்கடி வரும். ஏகப்பட்ட உதாரணத்துக்கு இவர் ஜாதகம் சான்றா இருக்கு. இது ஒரு வாக்கிய முறை கணித ஜாதகம். பொதுவாக ஜோதிடத்தில் 8ஆம் இடமும் 8ஆம் அதிபதியும் அமானுஷ்யமான செயல்களுக்கு உரியவை. இதனுடைய தொடர்பு லக்னத்திற்கு லக்னாதிபதிக்கு எப்படி அமைகிறதோ அதை பொறுத்து நிறைய அமானுஷ்ய விஷயங்களை சொல்லும். இந்த ஜாதகத்தை வைப்ரேஷனுக்கு மட்டும் எடுத்துக்கொள்வோம். ரிஷப லக்னமாகி லக்னாதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்தில் உள்ளார். 8-11க்கு உடைய குரு பகவான் லக்னத்தில் திக்பலம் பெற்று இருக்கிறார். அவருடன் ராகுவும் இணைந்துள்ளார். சந்திரனை மனோகாரகனாகவும் உடல் காரகனாகவும் எடுத்துக்கொள்கிறோம். இந்த சந்திர பகவான் அஸ்வினி 3ஆம் பாதம் பெற்று 12ஆம் இடத்தில் சனியின் பார்வையுடன் பெறுகிறார். லக்னத்தில் திக்பலம் பெற்ற 8ஆம் அதிபதி குரு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் அதில் உள்ள கேதுவையும் 9ஆம் இடத்தில் லக்னாதிபதியையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். 9ஆம் இடமும் 9ஆம் அதிபதியும் கோயில்களை குறிக்கக்கூடிய பகுதியாகும். அதுபோல் சூரியனும் குருவும் தெய்வ விக்கிரகங்களை குறிக்கும் பகுதியாகும். ஜாதகருடைய லக்ன புள்ளி ரோகிணி 3ஆம் பாதம், குரு ரோகிணி 3ஆம் பாதம், ராகு ரோகிணி 2ஆம் பாதம், புதன் புரட்டாதி 3ஆம் பாதம், கேது அனுஷம் 4ஆம் பாதம், செவ்வாய் சதயம் 3ஆம் பாதம், சூரியன் சதயம் 3ஆம் பாதம், லக்னாதிபதி சுக்கிரன் உத்திராடம் 4ஆம் பாதம், சனி சதயம் 4ஆம் பாதம். கிரக இணைவுகள் படியும் கிரக சாரத்தின் படியும் கிரக பார்வைகளின் படியும் இவருக்கு வைப்ரேஷன் ஆகும். வைப்ரேஷனுக்குரிய 8ஆம் அதிபதி குரு 5ஆம் இடமான புத்திஸ்தானத்தை பார்க்கிறார். ஆன்மீகத்துக்குரிய குருவானவர் ஆன்மீகத்துக்குரிய கேதுவை பார்க்கிறார் மற்றும் லக்னாதிபதி சுக்கிரனை பார்க்கிறார். 8ஆம் அதிபதியின் பார்வை 6ஆம் அதிபதியின் மீது வீழ்கிறது. லக்னாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடமான சந்திரன் வீட்டை பார்வையிடுகிறார். திக்பலம் பெற்ற குரு ராகுவுடன் இணைந்துள்ளதால் அவர் பார்வை பெற்ற லக்னாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்தை பார்வையிடுவதால் கோவிலின் உள்ளே நுழையும் போதே இவருக்கு வைப்ரேட் ஆகும். 3ஆம் அதிபதி சந்திரனை 9-10 சனி பார்ப்பதால், மேலும் அவர் புத்திஸ்தானாதிபதி புதனுடனும் திக்பலம் பெற்ற சூரியன் செவ்வாயுடன் இணைந்து பார்ப்பதால் இவரது உடல் வைப்ரேஷன் ஆகும். திக்பலம் பெற்ற செவ்வாய் லக்னம் 4 மற்றும் 5ஆம் இடங்களை பார்வையிடுவதால், சூரியன் புதனுடன் இணைந்துள்ளதால் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போன்ற அதிர்வலைகளை ஏற்படுத்தும், மூளையிலும் ஏற்படுத்தும். திக்பலம் பெற்ற குரு மற்றும் செவ்வாயின் பார்வை 5ஆம் இடத்தில் ஒருங்கிணைந்து சங்கமிப்பதால் இவரின் எந்த தசா புத்தியிலும் சூட்சுமம் பிராணனில் செவ்வாய் குரு ஆதிக்கம் வரும்போது அந்நேரம் கோயிலுக்கு செல்லும் போது இவருக்கு வைப்ரேஷன் ஆகும். எந்த ஒரு ஜாதகத்திலும் 8ஆம் அதிபதியே அமானுஷ்யங்களுக்கு உரியவர் ஆவார். அந்த அமானுஷ்யத்திற்கு சுக்கிரன் சப்போர்ட் செய்வார். சுக்கிரனின்றி அமானுஷ்ய உணர்வுகள் ஏற்பட யாருக்கும் வாய்ப்பில்லை. அது எந்த விதமான அமானுஷ்யம் என்பதை நாம் பிரித்துதான் பார்க்க வேண்டும். அவையும் ஜாதகத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும். இவர் ஒரு ஜோதிடரும் கூட. இவர் ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த ஜாதகரை பற்றிய விஷயங்களை கடகடவென்று கூறுவார். அவை அத்தனையும் 90% சரியாகவே இருக்கும். பெரும்பாலும் நடைபெறும் விஷயங்களை அப்படியே கூறுவார். இதற்கு என்ன காரணம் என்று என்னிடமும் கலந்து ஆலோசிப்பார். 7ஆம் இடமும் 7ஆம் அதிபதியும் இவருக்கு வரும் வாடிக்கையாளரை குறிப்பதாகும். திக்பலம் பெற்ற 8-11 குரு ராகுவுடன் இணைந்து 7ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தில் உள்ள கேதுவையும் பார்வையிடுகிறார். மேலும் கேதுவுக்கு சாரம் கொடுத்த சனி பகவானும் கேதுவையும் 7ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். 7ஆம் அதிபதியுடன் உடன் இருக்கிறார். 8ஆம் அதிபதி உள்ளுணர்வுகளை தூண்டக்கூடியவர். அப்போது அவருடைய அமானுஷ்யமான உள்ளுணர்வு தூண்டப்பட்டு 7ஆம் அதிபதியின் தொடர்பு பெற்ற குரு 5ஆம் இடத்தை செவ்வாயுடன் இணைந்து பார்ப்பதால் வரும் வாடிக்கையாளரின் அத்தனை விஷயங்களையும் புட்டு வைப்பார். இதற்கு காரணமும் 8ஆம் இடம் அமானுஷ்ய உள்ளுணர்வே. சந்திரனும் 7ஆம் இடத்தில் உள்ள கேதுவின் சாரம் பெற்றிருக்கிறார்.
லக்னாதிபதி சுக்கிரனை செவ்வாயின் பார்வை பெற்று குரு பார்ப்பதால், வாக்குஸ்தானாதிபதி செவ்வாயுடன் இணைந்துள்ளதால், வாடிக்கையாளரின் குடும்ப விஷயங்களையும் பிரச்சனைகளையும் மடை திறந்த வெள்ளம் போல கூட்டுவார். ஆகவே 8ஆம் அதிபதியின் இவ்விதமான தொடர்புகள் அவருக்கு வைப்ரேஷனையும் அமானுஷ்யமான உள்ளுணர்வையும் தூண்டுகின்றன.